காட்டுல இருந்து எருக்கலைய பறிச்சு வேப்ப இலைகளை பறிச்சு கொண்டு வந்து அதை தண்ணியில ஊற வச்சு பூச்சி மருந்தா பயிர்களுக்கு தெளிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு வயசானவர் ஒரு கடையில போய் தக்காளி விதை கேட்கிறாரு. அப்ப அந்த கடைக்காரன் தக்காளி விதை பேக்கெட்டை கொடுத்துட்டு இதை போட்டீங்கன்னா மூட்டை மூட்டையா தக்காளி அள்ளலாம்னு சொல்லும் போது இதை கேட்ட வயசானவர் அப்படின்னா விதை வாங்க உங்கள்ட்ட நான் வர தேவையில்லைன்னு. அப்ப அந்த ஆள் சொல்றான், இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிப்பு, விதை வாங்க நீங்க வந்து தான் ஆகணும், இந்த தக்காளி பழத்துல எல்லாம் விதை இருக்காதுன்னு சொல்லும் போது இதை கேட்ட இந்த வயசானவர், இந்த தக்காளியை நான் விதைச்சேன்னா நம்ம ஊர் தக்காளி இன்னும் அழிஞ்சிரும் சொல்லிட்டு அந்த விதை பேக்கெட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் மண்ணை உழுது நெல்லை வீசி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இவர் வரும்போது அந்த இடத்துல 3 மயில் செத்து கிடக்கு. உடனே அந்த மயிலை புதைக்கும் போது அங்க வந்து ஒருத்தன் மயிலை கொன்னுட்டீங்களா தாத்தான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்படி அடுத்த நாளாவது இந்த வயசானவர் ஒரு போலீஸ்காரன் வந்து நீங்க மயிலை கொன்னனால உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட பேரன் மயிலெல்லாம் காயுதுன்னு சொல்லிட்டு வயசானவர்கிட்ட வந்து சொல்லும் போது எருக்கலை வேப்பலை மூலிகை செடிகள் எல்லாம் அரைச்சி போடுப்பா, மூலிகை எல்லாம் அரைச்சி தெளிச்சு விடு, பூச்செல்லாம் செத்துருன்னு சொல்லும் போது இவனும் எருக்கலை வேப்பலை எல்லாம் அரைச்சி தண்ணியில சேர்த்துட்டு வயசானவர் சொன்ன ஒரே ஒரு மூலிகை மட்டும் இல்லையன்னு சொல்லிட்டு காட்டுல எல்லாம் போய் தேடும் போது அங்க வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், இதையும் தேடிக்க இருக்க கடையில பூச்சி மருந்து வந்துருச்சு, அதை வாங்கி தெளிச்சு விடுன்னு சொல்லிட்டு பூச்சி மருந்தை வாங்கி பயிர்களுக்கு எல்லாம் தெளிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பயிர்கள் எல்லாம் செத்து போயிருது. இதனால வயசானவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது உடனே அவரும் ரொம்ப கவலைப்பட்டு நான் நிலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி வராரு. வந்து பார்த்தா அங்க பயிர்கள் எல்லாம் செத்து போய் கிடக்கு. இதை பார்த்து அவர் ரொம்ப கவலைப்படும் போது அங்க வந்து போலீஸ்காரங்க கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் ஆகணும், எதா இருந்தாலும் வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் நீங்க மயில புதைச்சிங்களான்னு சொல்லும் போது இந்த வயசானவரும் ஆமாங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா எதுக்காக மயில கொன்னீங்கன்னு சொல்லும் போது இந்த வயசானவர் சொல்றாரு, நான் ஏன் மயில கொல்ல போறேன், செத்த மயில தான் நான் புதைச்சேன்னு சொல்லும் போது இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பொய் கேஸ்ல தான் இவர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வயசானவர் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா அவரோட கிராமத்துக்கு போறாரு. அப்படி போனா விவசாயமே பண்ணாத இவரோட கிராமத்து மக்கள் எல்லாம் இந்த வயசானவருக்காக அவரோட நிலத்துல நிறைய நெல் பயிர்களை விதைச்சிருக்காங்க. இதை பார்த்து இந்த வயசானவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.